ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போகிறோம். இப்போ நீங்கள் இப்போ என்ன பார்த்தோன்னா என்ன கோயில் ப்ரோ இது? முருகர் கோயிலா? அனுமாவி சுப்பிரமணிய சுவாமி கோயில். இது ஐடியா விளாக் எடுக்கலான்னு பிளான் பண்ணி கோயிலுக்கு வந்திருக்கோம். அது ஒரு ஐடியா வருதா? வெள்ளிக்கிழமை அம்மா கோயிலுக்கு போன்னு சொன்னாங்க. அப்போ கூட போகல, ஆனால் விளாக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மைக்கிங்க மறு தொடக்கம் அப்படி நீட்டிக்கோங்க. வேலை முடிச்சு ப்ரோ அப்படி காமிக்காதீங்க, அப்படி போச்சு அவ்வளோதான். இந்த இதுலேயே இது என்ன பிரைட்னஸ் கம்மியாச்சு ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளத்தில் ஒரு அனுமார் சுடிலூரில் ஒரு அனுமான் கோயில் இருக்கு. இது கணுவாயிலேருந்து 8 ஆனைக்கட்டி பக்கத்தில். ஆனைக்கட்டி பக்கத்தில் ஒரு அனுமான் கோயில் இருக்கு. மேலே ஏறினா முருகர் கோயில். இப்போ அனுமானை பார்க்க போகிறோம், வாங்க. ஆனால் கேமரா அங்கே வச்சிருக்காரு. அப்படியே வாங்க, முன்னாடி வச்சு விட்ருங்க. சார்ஜ் எவ்வளோ ப்ரோ இருக்குது இதில்? அது 90 இருக்கு. ஆனால் கேமரா ஆன் பண்ணால் இதுவாயிரும். பவர் பேங்க் கொண்டு வந்திருக்கேன். அதை சரி திருப்பி அதை காமில நம்மள இப்படி அது அப்படியே திருப்பி அப்படி காமிங்க, அவ்வளோதான். அவ்வளோ ஸ்பீடாக 360 அவ்வளோ ஸ்பீடாக போனால் ஃபோன் பறந்துடும். சரி கோயிலுக்குள்ள போகிறோம். சரி இங்கேயும் ஷூ கழட்டிடணுமா? ஆமாங்க, அடிவாரத்தில் கழட்டிடணும். அங்கே ஓகே ப்ரோ. இங்கே அனுமான் சூப்பர்மேன் தானே? ஆமாம், இங்கே ஷூ போட்டு தானே பரப்பாரு. ஷூ போட்டு காட்டுன்னு பார்த்து கெட்டு போயிட்டு. அனுமான் கொஞ்சம் பெருசாக தான் இருக்காரு. எங்கே அனுமான காணோம் இருக்காரு. என்ட்ரி எப்படி மாசா? இங்கே திடீர்னு கேமராலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு பாருங்க. இந்த மாதிரி அடிக்கடி கடிஜோக் போடுவார், கண்டுக்காதீங்க. நான் பேசுறதே கேட்காதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கேட்கும். அவரோட மைக்கில் ஏமாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், மைக் தராங்க. சரி ப்ரோ, என்ன லுக்கு மாறுது. இந்த வாரத்தில் கழட்டணுமா? மறுபடியும் மாட்டணுமா? மறுபடியும் கழட்டணுமா? எத்தனை வேலை இல்லை. அவன் ஃபோனு அப்படியே லைட்டாக மேலே திரும்ப எனக்கு இங்கே மனசை பக்கு பண்ணுங்குதா. ஒன்றும் ஆகாது. ஐயோ சுடுதே. சாங்க கும்பிடுங்க. ஐயா யாராவது இருங்க, கால் சுடுது. இந்த ட்ரீம் ஜெட்ஸுக்கு ஒரு நல்ல வழியை காட்டேயா. ஃபர்ஸ்ட் இந்த ஆளுக்கு ஒரு நல்ல புதிய தரணும். நிறைய இருக்கு. அனுமானே பறக்கிற சக்தியை கொடுங்க, நான் அந்த மலைக்கு போயிட்டு வரேன். இது என்ன பாதம்? ராமரா? ஆக்சுவலி அந்த சிம்பிள் போட்டு சங்கு அந்த இதில் ஒரு ராமரோட பாதத்தை வணங்கிட்டு இருக்காரா? இவ்வளவு கேள்வி கேட்டியா எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ இது இல்லை. ராமர் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போகும்போது அவருடைய தம்பி, நீங்க இல்லைனாலும் உங்க அரியணையில உங்களுடைய செருப்பு வச்சு நான் ராஜ்யம் பண்றேன் அப்படின்ட்டு அவருடைய செருப்பு வாங்கிட்டு போய் வச்சு, அதுதான் அவரோட பாதத்தை இப்ப வணங்குறாரு அவரு. அதுதான் கேட்டாரு. நான் கரெக்டா தானே கேட்டேன். அதுக்கே இவ்வளவு எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன். நானும் பொம்மை படம்லாம் பார்த்துருக்கல. பொம்மை படம் ராமாயணம், அனுமானு, அப்புறம் சீரியல் வரும் ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க, ஜெய் ஸ்ரீராம். ஐயோ இதுக்கெல்லாம் காப்பிரைட் போட்டுற போகிறாங்க. இப்போ என்ன நம்ம பிளாக் எடுக்க வந்தோமா, பக்தர்களாக மாற வந்தோமானே தெரியல. வந்துட்டோம் பூண்டு போயிருப்பான். ஆக்சுவலி இது ஓதிமலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஸ்பீக்கர் இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. எடுத்துகிட்டு போனால் ஸ்பீக்கர் டான்ஸுக்கு செட் ஆகும். ஆனால் வேணாம். நீதான் சொல்லிட்டு
சரி ஃபர்ஸ்ட் ஆன்ல இருக்கா? பிரைட்னஸ் இருக்கா? ஒன்னு இல்லடா, அது பிரைட்டா தான் இருக்கு. பிரைட் அப்ளை கம்மியாச்சு. அட அந்த பிரைட்னஸ் கரெக்டா தான் ஓகேவா? ஆன்ல இருக்கு. ஏடா செம்ம பாசிட்டிவ் வைப்ஸ். வாங்க வந்து என்ஜாய் பண்ணு. ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து இது பண்ணிடு மக்களே. ஆக்சுவலி இங்க நீங்க வரணும்னா இப்போ நீங்க எங்க இருந்தாலும் இப்போ நீங்க சென்னையில இருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன் வந்துருங்க. பேசலாம். ஆனால் சவுண்டுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் காப்பி டென்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த போய் பேசிக்கலாம். ஆனந்தபுரம் இருக்கும் காப்பி ரைட்டா? அதுதான் காப்பி ரைட் கொடுப்பாங்க. அது என்ன சபரி சபரி, அதுக்கு காப்பி ரைட். இங்க பாரு, என்னடா ஜீப்பு இங்க பாருங்க மக்களே, ஜீப்பு எப்படி நாங்க எல்லாருமே டெக்னாலஜியா டெக்னாலஜியா. ஓ உண்டியல காசு போடுறாரு. ஆமா, பண்ணா உண்டியலுக்குள்ள காசு போயிடும். நீங்க இனிமேல் சில்லறை வேணும்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லா கோயிலும் நீங்க ஜிபே இருக்கு, பாத்துக்கோங்க. சரி, எத்தனை டைம்? அவர் ராமரா? அவர் லக்ஷ்மணன், ராமர். இவங்க சீதாவா? ஆமா, இருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியல இது வருமானு. இந்த சவுண்டுக்கு காப்பி டென்ஷன் இந்த சீன்லாம் டிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்த இடத்தை நோக்கி பயணிப்போம். அடுத்தது கணபதி. ஆமா, ஃபர்ஸ்ட் இல்ல கருப்பசாமி கோயில். அடுத்தது அவரோட பேர் இருக்கிற கோயிலுக்கு கூப்பிட்டு போறார். என்னோட முன்னோர்கள். எந்தோகம் இருக்கா? என்னோட முன்னோர்கள் இங்கதான். வாங்க பேசுனாங்கன்னா பாத்துக்கலாம். வாங்க, படியில் ஏறும்போது மட்டும் அதை எடுத்துருங்க, தேவைப்படும் போது மட்டும் அதை போட்டுக்கலாம். சேக் ஆகும் ப்ரோ. அப்போ அது இருக்கட்டும். என்ன ப்ரோ, கருப்புசாமி நாங்க விநாயகர் இருக்காரு அது முன்னாடி. எனக்கும் சாமிகளை பத்தி தெரியும் ப்ரோ, ஏமாத்தாதீங்க. இங்கேயும் ஸ்பீக்கர் இருக்கு. அடிச்சுட்டு வந்துடும். தலைவா விநாயகரா, வணக்கம்ப்பா. வாங்க நெக்ஸ்ட். இங்க ஜிபே இருக்கா? இங்க இல்ல, இங்க ஜிபே இல்ல. விநாயகருக்கு ஜிபேல பிடிக்காது. விநாயகருக்கு ஜிபே பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நான் பட்டிமன்றம் நடத்துறோம். உள்ள ஆள் இருக்காங்க, கேமரா எடுக்க விடுவாங்கன்னு தெரியல, அதனால கம்ப்ளைண்ட் பண்ணல. விருமாண்டு விருமாண்டு விருமாண்டு. ஓகே எல்லாம் ஓகே. பிரசாதம் எப்போ தருவாங்க? பிரசாதம் தருவாங்களா? சீக்கிரம் வந்து தந்துருப்பாங்க. அப்படியே லேட்டாக வந்து. கேமராமேன் வாங்க சீக்கிரம். அவர் என்ன பண்றாரு? கேமராமேன் அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாப்பா. இருக்கிறத ரசிக்கிறீங்களா? பூவெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஷூவை போடுறதுக்கு நான் கையிலே தூக்கிட்டு வந்துடுவேன். விக்ரம்னு சொல்லல, நீ ஜேம்ஸ் பாண்ட் தான், நீ ஜேம்ஸ் பாண்ட் தான். அதை நீ கேமராமேன் தான், நீ கேமராமேன் தான். நீ ஜேம்ஸ் பாண்ட் தான், நீ ஜேம்ஸ் பாண்ட். அவன் ஷூவெல்லாம் போட்டுட்டு மறுபடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் போய் கழட்டு தான் போறீங்க. உங்க ஃபேஸ் பார்த்து ஏங்குறாங்களா? எப்படி ப்ரோ அவ்வளோ சீக்கிரத்தில் போட்டீங்க? அவ்வளோதான் மாசு. ஆக்சுவலி நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா மொத்தம் 2 வழி தான் இருக்குது. ஆக்சுவலி இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும், இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டு அங்கேருந்து காந்திபுரம் வந்துட்டு, காந்திபுரத்துலேருந்து டைரக்ட் பஸ் இருக்குது. ஸோ அவங்க அப்படி கூட வந்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து லோக்கலில் தான் இருக்கீங்கன்னா இங்கே கணவாயிலேருந்து பஸ் இருக்குது. ஸோ கணவாயிலேருந்து வந்துருங்க லோக்கல்னால். இல்லைன்னா டிஸ்டன்ஸ் இருந்தால் காந்திபுரத்துலேருந்து டைரக்ட் பஸ்ஸு. ஆனால் டைமிங் தான் நினைக்கிறேன். ப்ரோ சூடு ப்ரோ. எங்கேயாச்சும் நல்லா இருக்கா?
கொடுங்க நான் எடுக்கிறேன். முறுக்கு சாப்பிட்டே போய் சாமி கும்பிடுங்க. குமியா சுபு ப்ரோ. போமா ஸ்டார்ட் போமா. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவனை ஆன் பண்ண சொல்கிறான். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 14 17 18 19 20 21 சொன்னோம்ல வீடியோல. இதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குப்பா. 22 இங்க என்ன ஒரு எடுத்துட்டியா? 23 24 நீ ஒயில்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபர். சத்தியமா புரியல. ரெஸ்ட் ப்ரோ. என்ன சொன்னாரு அதுக்கு? கெஸ்ட். நம்பினம். நடுவில் டச் பண்ணுப்பா. டச் பண்ணுப்பா. என்ன ப்ரோ ஆச்சு எல்லாருக்கும்? டச் பண்ணுங்கிறாரு. இங்கே வந்து எடு, இங்கே வந்து எடுங்க. சூட்டு கால் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கீழே குமிஞ்சு எடுங்க. பாவம் சுடுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு வந்து ஒரு மித்து இருக்கு. இந்த கோயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, அனுமான் வந்து மலையை தூக்கிட்டு போகும்போது அவருக்கு வந்து ரொம்ப தனித்தாக அடிச்சிச்சு. யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்போ அவருக்கு வந்து ஒரு தாட் வந்துருக்கு. குமரன் இருக்க இடம், என்னது குன்று இருக்க இடம்லாம் குமரன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ வந்து முருகப்பெருமானை வேண்டும் போது அப்போ முருகன் வந்து அவரோட வேலால் குத்தி இங்கே தண்ணி வர வச்சு அனுமனோட தாகத்தை வந்து தனிச்சதாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கோயில் நேம் வந்து அணுவாவி சுப்பிரமணிய கோயில்னு சொல்லுவாங்க. முருகர் ஆனந்த் ப்ரோ அனுமான் என்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டாரு. ஆமா கீழே வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் சரி சரி. இப்போ மலையை தூக்கிட்டு போன சொன்னீங்க, எல்லாருக்குமே ஒரு டவுட், மலை எதுக்கு தூக்கிட்டு போனாரு? அதான் இது ஒரு இது இருக்குல்ல, ராமனுக்கு வந்து ஒரு விஷம் எறிகிறோம். ஸோ அதை ராமருக்கு லட்சுமணனை காப்பாத்துறதுக்காக அந்த ஒரு மருத்துவ மூலிகை வந்து அந்த மலையில இருக்குது, அது கொண்டு வரணும் அப்படி தேட முடியாம அப்படியே மலையை தூக்கிட்டு வந்து எப்படிங்க அவர் ராமாயணத்தை சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது ஒரு மித்து தான். இது நம்புங்க நம்பாம போங்க, அதெல்லாம் உங்க இஷ்டம். பட் இதான் கதை. 2 ஓகே. ஆக்சுவலி மத்தியான டைமில் வரவே வராதிங்க. ஏறது இருக்கட்டும், ஆனால் கால் செம்மையாக சுடுது, நடக்கவே முடியல. வரதா இருந்தால் சாயங்காலம் வாங்க, இல்லைன்னா மார்னிங் வாங்க. நடுவில் எங்கள் மாதிரி வந்து மாட்டிக்காதீங்க. நம்ம வண்டி அங்கே இருக்கா? அது மரத்துக்கடையில் இருக்குது, அதுக்கு எதுக்கு டோக்கன் வாங்குறாங்க? எல்லா கோயிலும் இப்போ கம்பல்சரி பண்ணிட்டாங்க.
இப்போ உன்னை பற்றி திட்டினதெல்லாம் எடுக்கல தானே? எனக்கு தெரியாதுங்களே. அருமை. ஓகே, திரும்ப திட்டுங்க பேசலாம். அதுதான் கோவில். அதுதான் முருகன் கோயில். அதுக்கு மேலே தான் சிவன் கோயில். இதுலேருந்து ஆக்சுவலி இது கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். அந்த ஸ்டெப்ஸு 94 படி. ரேஷனை கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் உனக்கு டப்பிங்கே தேவையில்லைல்ல? ஏங்கண்ணா உனக்கு இந்த இப்படி தான் பேசுவேன். நான் அந்த மடப்பள்ளிக்கு முன்னாடி மோட்டர் சுத்த போட்டு விடுங்கண்ணா. சரி விடுங்க விடுங்க விடுங்க. சீக்கிரத்தில் வெளியே சொல்லக்கூடாது. டைம் எவ்வளோ?